ஜெயலானி, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கு பெரம்பூர் தொகுதி மக்களுக்காக புதிய செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக நடந்து சென்று மக்களை சந்தித்திருக்கிறார். நியாய விலைக் கடைகள்ல தற்போது அவரே பயனாளர்களுக்கு நியாய விலைக் கடையில் வழங்கப்படும் அரிசி, பருப்பு போன்ற பொருட்களையும் வழங்கியிருக்கிறார். இந்த ஒரு நிகழ்வை உள்ளாட்சி தேர்தலுக்கான களப்பணியின் தொடக்கமா இந்த பெரம்பூர் பயணத்தை நம்ம பார்க்கலாமா? நிச்சயமாக. அதாவது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் 108 சட்டமன்ற தொகுதிகள்ல வெற்றி பெற்றது. அதில் 2 தொகுதிகள்ல தற்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களை 2 தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருந்தார்கள். ஒன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, மற்றொன்று திருச்சி கிழக்கு. இந்த நிலையில பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வதாகவும் திருச்சி கிழக்கில இருந்து விலகிக் கொள்வதாகவும் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில தற்போது கூட்டணி ஆட்சியுடன் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கட்சிகளுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு தமிழகத்துல ஆட்சி பொறுப்பை கடந்த 10ஆம் தேதி பொறுப்பேற்றதற்கு பிறகாக தொடர்ச்சியாக தமிழகத்துடைய வளர்ச்சிக்கும் தமிழகத்தை முன்னேற்றுவதற்குமாக பல்வேறு திட்டங்களை அவர் செயல்படுத்துகிறார். அந்த திட்டங்கள் தொடர்பாக மக்கள் மத்தியிலும் தொடர்ச்சியாக எடுத்துரைத்து வருகிறார். இந்த நிலையிலே இதற்கு முன்பாக திருச்சி கிழக்கில சென்று அவர் உரையாற்றும் போதும் கூட அந்த உரையிலும் கூட முதலாவதாக நான் தேர்வு செய்யப்பட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்த தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்திருந்தாலும் அந்த தொகுதி என்னுடைய சொந்த தொகுதி தான் என்பதாக அவர் உரையில் அந்த நிகழ்த்தியிருந்தார். இதுக்கு மீண்டும் இங்கு இடைத்தேர்தல் நடைபெற்றால் அப்போதும் எனது கட்சியை சார்ந்தவர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்பதாக தெரிவித்திருந்தது. அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழக வெற்றி கழகம் வலிமை அடைய வேண்டும் என்ற நோக்கிலும் தொடர்ச்சியாக கட்சியை பலப்படுத்தக்கூடிய பணிகள்ல தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டு வருகிறது. அதனை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அதிமுக உள்ளிட்ட மாற்று முகாம்களில் இருக்கக்கூடிய அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகிறார்கள். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய கட்டமைப்பு என்பது மேலும் மேலும் வலிமையடைந்து கொண்டே செல்கிறது. அந்த காட்சிகளை அது தொடர்பான தகவல்களை நம்மால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் என பலரும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வருகை தந்து இணைந்து வருகிறார்கள். இந்த நிலையில அடுத்து நடைபெறக்கூடிய தேர்தல்கள் முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படக்கூடியது உள்ளாட்சி தேர்தல்கள். ஏனென்றால் உள்ளாட்சி தேர்தல் தான் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களது அடிப்படை வசதிகள், அவருடைய குறைகளை கேட்டறிந்து சரி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். எனவே அந்த உள்ளாட்சி அமைப்பை முழுவதுமாக தமிழக வெற்றி கழகம் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில தமிழக வெற்றி கழகம் கட்சி ரீதியாக அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த பயணம் என்பது அரசு முறை பயணமாக இருக்கிறது. குறிப்பாக தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, அந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்த அலுவலகம் என்பது இதற்கு முன்பாக சாதாரண வசதியில் இருந்தது. ஆனால் தற்போது முதலமைச்சருடைய சொந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம். எனவே முதலமைச்சருக்கு என ஒரு பாதுகாப்பு புரோட்டோகால் என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக தெரிவு செய்ய பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு Z+ பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் அவரது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது என்பது தமிழக அரசுடைய கடமை. எனவே அதன் காரணமாக அந்த புதுப்பிக்கப்பட்ட அந்த கட்டிடத்தை மேம்படுத்துவதற்கென குறிப்பிட்ட காலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. தற்போது அனைத்து விதமான அந்த மேம்பாடுகளும் செய்யப்பட்டு புதிதாக மேம்படுத்தப்பட்ட தற்போது புதுப்பிக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த அரசு முறை திட்ட பயணத்திற்காகவே முதலமைச்சர் ஜோசப் விஜய் இங்கே வருகை தந்தார். வந்த நிலையில தனது தொகுதி மக்களுக்கு, தனக்கு வாக்கு செலுத்திய மக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக சாலை மார்க்கமாகவே நடந்து சென்று அடுத்த திட்டப்பணியை தொடங்கி வைத்தார். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்து வருகும் போது குறிப்பாக 10 நிமிடத்துக்கு மேலாக அவர் அங்கு நடந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. 2 புறங்களிலும் பொதுமக்கள் மலர்களை தூவி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து அவரை வரவேற்றார்கள். வரவேற்ற மக்களுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜயும் தனக்கு வாக்கு செலுத்தியதற்காகவும் தனக்கு வரவேற்பு வழங்கியதற்காகவும் கையசைத்து நன்றியை தெரிவித்து வந்தார். பொதுமக்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பொதுமக்கள் கொடுத்த அந்த பூங்கொத்துக்களை பெற்றுக் கொண்டார். அதற்கு அடுத்தபடியாக சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் 73,000 மின்னணு அந்த குடும்ப அட்டை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக தனது சொந்த தொகுதியிலேயே தொடங்கி வைத்தார். அதிகாரிகள் 10 நபர்களுக்கு முதலமைச்சர் வழங்குவார். அதற்கு பிறகாக நேரடியாக அவரிடம் வழங்கிவிடலாம் என்பதாக திட்டம் வைத்திருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் தனது சொந்த தொகுதி என்பதன் காரணமாகவும் பொதுமக்களுக்கு தானே நேரடியாக வழங்குவேன் என்பதாக அங்கு வரவழைத்த அனைத்து மக்களுக்குமே அவரே நேரடியாக அந்த மின்னணு புதிய குடும்ப அட்டையை வழங்கினார். அது மட்டுமல்லாமல் புதிதாக திறந்து வைத்திருக்கக்கூடிய அந்த நியாய விலைக் கடையில்
ரேஷன் பொருட்கள் அனைத்தும் முறையாக இருக்கிறதா என்பது தொடர்பாக முதலில் ஆய்வு மேற்கொண்டார். அதற்கு பிறகாக அந்த பொருளை தானே பொதுமக்களுக்கு நேரடியாக விநியோகம் செய்தார். அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது.